ஒருத்தன் கையில் எந்த வெக்கமும் இல்லாமல் மூத்திரவாளியை தூக்கிட்டு அலைவானா சார் ஒருத்தன் அதோட வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுற்றுறது இருக்குல்ல, அது பெரிய ஆச்சரியம். அப்படி ஒரு தலைமை இன்னொரு தடவை வரப்போறதே கிடையாது நமக்கு. மூத்திரச்சட்டை தூக்கிக்கிட்டு இதே தூக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு ஆப்ரேஷனுங்க அன்னைக்கு ரேட்டுக்கு 30,000 ரூபா இருந்தால் போதும். 30,000 ரூபா இந்த ஆப்ரேஷன் பண்ணி அழகா யூரின் போறதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சிருப்பாங்க. 30,000 ரூபா செலவு பண்ணதுக்கு கஞ்சத்தனம் பிடிச்சிக்கிட்டு. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். குளிக்க மாட்டாராம், வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாரு. நான் சொல்லல, அண்ணாதான் சொல்லிருக்காரு. என்ன தெரியல கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்க வந்துட்டானே தெரியுமா? இவனை நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? என்னுடைய குருநாதர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வேட்டி கட்டுவார். ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டிருக்காங்க. என்ன நாத்த அடிச்சிருக்கு பாருங்க. செய்ய வேண்டும். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தமிழினத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் 2 பேர், மேதகு பிரபாகரன், தந்தை பெரியார். யார் சார் இவரு? இவர தெரியல. இவர தெரியல. இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடும் சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். தமிழினத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் 2 பேர், மேதகு பிரபாகரன், தந்தை பெரியார். தல்றா மொல்ல. சீமான் வாய்க்கு வந்ததெல்லாம் மத்த கட்சிகளை நோக்கி பேசலாம், இயக்கங்கள் எல்லாம் பார்த்து பேசிக்கலாம். நாங்களாம் அமைதியா இருக்க மாட்டோம். இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே. இயக்கங்கள் எல்லாம் பார்த்து பேசிக்கலாம். நாங்களாம் அமைதியா இருக்க மாட்டோம். சாவும்ல செத்த பையல. நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பையல. நாங்க இப்போ சொல்றோம், இங்கதான் அமைதியா நிக்கிறோம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல. ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துலாம் போ. ஓகே பா. சீமான வர சொல்லுங்க. தைரியம் இருக்கா சீமானுக்கு? பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான். என்ன நீ பேசிக்கிறேன்? ஏய், நீ என்ன நீ முற்றுகைன்னு பேசுறியா? சீமான வர சொல்லுங்க. அடடடா, நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. யார் அவன்? திருமுருகன் காந்தி என்கிற நபர் யார்? என் தலைவன் படத்தை காட்ட மாட்டேன், பிரபாகரன் படத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னடா. எந்த பேரை பயன்படுத்தக்கூடாது, எந்த போட்டோக்கு தடை இருக்குன்னு சொல்லி இந்தியாவுடைய அரசாங்கம் தடை பண்ணி வச்சிருக்கதோ அதை தமிழ்நாட்டோட அத்தனை ஊடகத்தையும் பேச வச்சுட்டாரு. அதனாலதான் திருமுருகன் காந்திலாம் கீழே பைல்ஸ் வந்த மாதிரி கதறான். பைல்ஸும் ஒரு இடத்துல வரல, 9 இடத்துல வந்திருக்கு அவருக்கு பைல்ஸ். கதறாப்புல. ஏன்னா நம்மளும் தான் ஈழம் பேசுறோம், நம்மளும் தான் தலைவர் பேசுறோம், நம்மளும் தான் மாவீர நாள் கொண்டாடுறோம். என்கிட்ட இல்லாத அவர்கிட்ட இருக்கு. ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டான். இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இதே திருமுருகன் காந்தி சமீபத்தில் சொல்லிருக்காப்ல, திமுகவை போல பெரியாரை விமர்சனம் பண்ண ஒரு கட்சியே கிடையாதுன்னு. திமுக வைத்து பேச உன் கொட்டையை கழட்டிடுவாங்க, 2 கொட்டையை. இவன் கூட யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்கன்றது பாரு. நம்ம தோழர் சுந்தரவல்லி பிள்ளைங்களை பெத்துட்டு அதுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு அதுங்களை வளர்த்துட்டு தன்னுடைய சுயத்தை இழந்து மக்கள் இருக்கிறாங்க. சுந்தரவல்லி போன்றவர்கள் எல்லாம் இப்ப பேசுறாங்க, பெரியார் சொல்லியிருக்காரு கர்ப்பப்பையை அறுத்து எறிங்கள் அப்படின்னு. சுந்தரவல்லி எல்லாம் அறுத்து எறிவாரான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க எந்த இயக்கத்துல இருக்காங்க எனக்கு தெரியல. பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்திருக்காங்க. பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல அத போய் பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்திருக்காங்க. இல்லங்க, அவங்க தானே சொன்னாங்க இது என்ன தடி, இதோட பெரிய தடி எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்னடா உருட்டு கட்டையை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, திருப்பி வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில நான் சொல்றேங்க. நக்கல்யா அவனுக்கு. திருமுருகன் காந்தி சொல்றாரு, சீமான் அரசியல் இருந்து அப்புறப்பட போறாரு, அவர் அழிய போறாரு, வரலாற்றிலே சந்திக்காத ஒரு எதிரி இப்பதான் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்புறப்படுத்த போறேன், அரசியல் அனாதை ஆயிரேன், அத பல அனாதைகள் சொல்லுது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? இங்க 2000 பேர் இருக்கும், 32 இயக்கம் சேர்த்து 300 பேரை திரட்டி விட முடியல. ஒரு ஆளு 10 பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும். உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க? என்னத்தை அப்புறப்படுத்துறது?
எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. சீமான் அச்சப்பட்டு வீட்டில இருந்து வெளியில் வரவில்லை சரிங்களா? அதனால நம்ம போராட்டம் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. சீமான் அவர்கள் வந்து வீட்டை விட்டு பயந்துட்டு வெளியே வராம இருக்காரு. இந்த போராட்டம் நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே, அந்த ரிலையன்ஸ் அந்த கடையில முற்றுகிட்டு போன, பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான். வெளியில சொன்ன கேடு சொல்லலடா மானே கேடு. இது யாருறாங்க அப்படின்னு பார்த்தேன். இவர் தாங்க எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி சாரை இது யாரும் உள்ள வராத என்ன கடைசியா என்னதான்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் பறந்து இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார் அந்த பெரியார் இந்த பெரியார். ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். பசுமன் பாண்டியன் தலைமையில் அவன் கட்சியில் வந்து அவன் தான் பொதுச் செயலாளர், அவன் தான் தலைவர், அவன் தான் பொருளாளர், அவன் தான் தொண்டர். மதுரையில் போஸ்ட் ஓட்டினா 3 மகன் அவனுக்கு இந்த பசுமன் பாண்டியனுக்கு. அதில் 2 மகன் போட்ட போஸ்ட் தான் போடணும். 3ஆம் மகன் சொல்கிறான், என் போட்டாவை போட்டால் மண்டை பிளந்துடும், வீட்டு பக்கம் வந்து சோத்தில் வெஸ்த வச்சிடும், என் போட்டாவை போட்டால் தான் உன் முகர கட்டிக்கிட்டு என் போட்டா போட்டு என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்விக்கிறாங்க, இதுதான் அவங்க அப்பாவான்னு சொல்லி. அதில் என் போட்டா போட சொல்லி மூத்த மகன் சொல்லிட்டானா. முதல்ல முதலாளியை வர சொல்லு, மெயின் ரவுடியை வர சொல்லு. என் ஸ்டாலினுக்கு வாயில சொல்லுக்கா, உதயநிதி ஸ்டாலினுக்கு வாயில சொல்லுக்கா. பெரியாரை பற்றி சீமான் பேசிட்டாருன்னே உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்படி போறாப்புல, வடிவேல் நகரம் படத்தில் போறல, உசிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காப்புல. சாம்பார் அப்ப எனக்கு ஆர்எஸ் பார்ட்டி சொல்றாப்புல, நாம் தமிழர் கட்சி வந்து நான் நினைச்சேன்னா தடை பண்ணிடுவேன். ஏன்னா இது வந்து சீப்பா ஆரம்பித்த கட்சி, அவர் திமுக கூட இணைச்சிடாத கட்சியை இப்போ வந்து நான் நினைச்சா கேஸ் போட்டு தடை பண்ண, நீ நல்லா ஆத்தாப்பளுக்கு பிறந்திருந்தா கேஸ் போட்டு தடை பண்ணிட்டாப்ல. தேவையில்லாம பேசக்கூடாது என்கிட்ட. வரலாறு கூட தெரியாம நீங்க எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்க சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? திமுகவில் பொறுக்கிட்டீங்கிற ஆர்எஸ் பாரதி நாம் தமிழ் கட்சியை தடை பண்ணுன்னு நீ சொல்லுவியா? இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? படத்துல ஹீரோ எதுக்கிறதுக்கு நேரடியாக வெளில வர மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரா, முதல்ல ஒரு 4 நாய் அனுப்புவாப்ல, அவருக்கு வேலை பார்க்குற நாய் 4 நாய் அனுப்புவாப்ல. அந்த நாய் பூரா அடி வாங்கிட்டு போகும். மொத்த டீமையும் ஹீரோ கொண்டுருவாப்ல. கிளைமாக்ஸில் வில்லனை கொள்றதான் வேலை. இப்போ மொத்த அல்ல கையும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இறுதி கிளைமாக்ஸ் ஹீரோ வில்லன், திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், சீமான் வெர்சஸ் ஸ்டாலின். அது நடக்க போது கூடிய விரைவில். வீட்டை முற்றுகிறதுக்கு பெரியாரி அமைப்புகள் 34 பேர் வர்றாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் குறைந்தபட்ச ஒரு பதட்டத்தோட இருக்கும் இல்லையா? 200 பேர் 350 போலீஸ் குமிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அமைப்புகள் சென்சிட்டிவா மாறும்ல. இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குதுன்றாங்க, இவ்வளவு பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் சீமானுடைய பதாகையில ஏந்தி நிக்கிறாங்க, உள்ள பிரியாணியை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது இவங்களை மதிச்சாங்களா? அவங்க டேய் நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோம், இவ்வளோ பேர் பிரியாணி சாப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்களை மயிரா கூட மதிக்கலன்னு அர்த்தம். இப்பொழுதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு சரியான பாதையை நோக்கி நகர்கிறதாக எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இதுதான் சரியான பாதை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.